நான் பார்த்த அனுபவத்தில் ராகு கேது தோஷம் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு தோஷம். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஒரு லக்னத்தில் வந்து 2ஆம் இடத்துல ராகு கேது இருந்தாலோ லக்னத்தில் ராகு கேது இருந்தாலோ அவங்க பாதிக்கப்படுவாங்க. என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. இருக்கக்கூடிய கிரகங்கள்ல நவகிரகங்கள்ல பார்த்தோம்னா ராகு கேது வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு கிரகம், ரொம்பவும் சக்தி பலம் வாய்ந்த ஒரு கிரகம். அப்போ அந்த ராகு என்ன பண்ணுது? விஷம். என்னதான் வந்து நீங்க வந்து பாம்பை நடுவுட்டில் வச்சு வளர்த்தாலும் கூட அது கக்கும் போது விஷத்தை தான் கக்கும், அமிர்தமாக கக்கும். குடும்பஸ்தானத்தில் போய் பாம்பு இருந்தால், ராகு கேது இருந்தால் ஒரு இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க, ஒரு மனநிலையில் இருக்க மாட்டாங்க, டிராவல் சுற்றிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு கணவனால ஒரு முழுமையான சந்தோஷம் கிடைக்காது, இல்லை மனைவியால் ஒரு முழுமையான சந்தோஷம் கிடைக்காது. அவங்களும் உண்மையாக வாழ மாட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்க்கைங்கிறது ஒன்று வந்து அவங்களுக்கு ஏமாற்றமாயிருக்கும். இவங்க தான் கணவனோ இவங்க தான் மனைவிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு போன பிறகு கூட அந்த வாழ்க்கை ஏமாற்றமாயிருக்கும், அல்லது அவங்களுக்கு இருதார வாழ்க்கையா இருக்கும். ஏன் சார் இப்போ எல்லாருக்குமே வந்து முன்ஜென்மம் மறுபிறவி இது மாதிரி நம்பிக்கை இருக்கான்னு தெரியாது. ஆனா நாடி ஜோதிடத்துல நம்ம முன்னாடி என்னவா இருந்தோம், அடுத்த பிறவி இருக்கான்லாம் சொல்ல முடியும். கண்டிப்பா சொல்லாங்க. இப்போ நாடி படிக்கிறப்போ இது என்னோட நாடிதான்ன்றது வந்து எப்படி வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்புவாங்க? முன்னாடி படிச்சிடலாங்களா? ஆனால் படிச்சுட்டா நீங்கள் எல்லாத்தையும் அப்புறம் நீங்கள் வெளியில் வந்துட்டுனா நீங்கள் எதுவும் நினைக்கக்கூடாது. நான் ஓப்பன் சார். டிவைன் நாடி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜேடினா. நம்ம கூட இந்த நேர்காணல்ல நாடி ஜோதிடர் MP கந்தவேல் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. இந்த தோஷம் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து சொல்றாங்கல்ல சார், உனக்கு அந்த தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த ராகு கேது தோஷம் வந்து நிறைய நடிகைகளுக்கு இருக்கு ரொம்ப அப்படின்னு. கொடுமையானதுங்க. நான் பார்த்த அனுபவத்தில் ராகு கேது தோஷம் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு தோஷம். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு ஜாதகத்தில் உதாரணத்துக்கு லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்துகிறோம். யார் அந்த ஜாதகனோ ஜாதகியோ அவங்களுடைய ஸ்தானம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வேண்டிய இடம் வந்து லக்னம். அந்த லக்னத்தை வச்சு தான் ஒவ்வொரு ஸ்தான பலன் நிர்ணயம் பண்ணுது. அப்போ லக்னம் 1ஆவது இடமாக இருக்கும் பொழுது லக்னத்துக்கு 2ஆவது இடம் 3ஆவது இடம் இதெல்லாம் பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். அதில் குறிப்பாக ஒரு லக்னத்தில் வந்து 2ஆம் இடத்துல ராகு கேது இருந்தாலோ லக்னத்தில் ராகு கேது இருந்தாலோ அவங்க பாதிக்கப்படுவாங்க. என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. அவங்க ஏதாவது ஒரு வழியில் வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகணுங்க, திருப்தி ஆகணும். அவங்களை திருப்திப்படுத்த முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய துணையும் அப்படி தான் இருப்பாங்க. அந்த பலனை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் அவங்களுக்கு வரக்கூடியவங்களும் உண்டு. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், கல்யாணத்துக்கு பிறகு லக்னத்தில் ராகு இருந்தாலோ லக்னத்தில் கேது இருந்தாலோ அது வந்து என்ன ஆகுது? அந்த இடம் பாம்புனாலே விஷம். இருக்கக்கூடிய கிரகங்களில் நவகிரகங்களில் பார்த்தோம்னா ராகு கேது வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு கிரகம், ரொம்பவும் சக்தி பலம் வாய்ந்த ஒரு கிரகம். அப்போ அந்த ராகு என்ன பண்ணுது? விஷம். என்னதான் வந்து நீங்கள் வந்து பாம்பை நடுவுட்டில் வச்சு வளர்த்தாலும் கூட அது கக்கும் போது விஷத்தை தான் கக்கும், அமிர்தமாக கக்கும். அப்போ அந்த ராகுனுடைய குணம் வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து நம்ம மனசை வந்து டிசப்பாயிண்டட் பண்ணுற அளவில் ஏமாற்றம் பண்ணக்கூடிய வகையில் அந்த ராகு செயல்பட்டுரும். ஒரு இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க, ஒரு மனநிலையில் இருக்க மாட்டாங்க, ட்ராவல் சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அவங்களுக்கு கணவனால் ஒரு முழுமையான சந்தோஷம் கிடைக்காது, இல்லை மனைவியால் ஒரு முழுமையான சந்தோஷம் கிடைக்காது. அவங்களும் உண்மையாக வாழ மாட்டாங்க. அதே நேரத்தில் லக்னத்துக்கு 2ஆவது இடம் குடும்பம் ஆயிடுதுல்ல. அப்போ குடும்பஸ்தானத்தில் போய் பாம்பு இருந்தால், ராகு கேது இருந்தால், பல பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், லக்னத்துக்கு 2ல் ராகு கேது இருந்தால் பட்டமதாய் 7 8 சனி ராகு கேது செவ்வாய் அதில் பிறந்த ஜாதகருக்கு கணவனோ மனைவியோ தங்கா அப்படின்னு ஒரு பலன் சொல்லுவாங்க. அப்போ அந்த 2ஆம் இடங்கிறது குடும்பம், 2ஆம் இடங்கிறது வாக்கு. 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகுவோ கேதுவோ அது நேரடியாக போய் 4ஆவது இடத்த போய் பார்க்கும், 3ஆவது பார்வையா. அப்போ அவங்களுடைய சுகம் அங்கே கெட்டு போகும், குடும்பம் கெட்டு போகும். ஒன்று கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கும், கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்க்கைங்கிறது ஒன்று வந்து அவங்களுக்கு ஏமாற்றமாயிருக்கும். இவங்க தான் கணவனோ இவங்க தான் மனைவிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு போன பிறகு கூட அந்த வாழ்க்கை ஏமாற்றமாயிருக்கும், அல்லது அவங்களுக்கு இருதார வாழ்க்கையாக இருக்கட்டும். அதை பற்றி பேசுனா நிறைய இருக்குங்க. இப்போ சமந்தாவை கூட நிறைய ஜோதிடர்கள் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கூட ராகு கேது தோஷம் இருந்தது, கால சர்ப்பம் அப்படின்னா. அதாவது அவங்க ஜாதகத்தை நான் பார்த்ததில்லை, ஆனால் ஒருத்தவங்களுடைய ஜாதகம் 2ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ லக்னத்திலேயோ லக்னத்துக்கு 7லையோ ராகு கேது இருக்கு அப்படிங்கிறது என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி சார்? பார்த்து சொல்வீங்களா இல்லை எப்படி?
பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அவங்க வாழ்க்கை என்னங்கிறது. அவங்க பேசுகிற கேள்வியும் எனக்கு என்னன்னு தெரியும். இப்படி தான் அவங்க கேள்வி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப ஆய்வு பண்ண வேண்டாம். அது வந்து அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய நாடி எடுத்து பார்த்து அது எப்படி வாழணுங்கிற ஒரு தீர்வை அவங்க எடுத்துக்கிட்டோம். இப்போ ஆணுக்கு வந்து எந்த இதை பார்ப்பீங்க, பெண்ணுக்கு எந்த இது பார்ப்பீங்க சார் நாடின்னு வரும்போது? நாடினா புரியலங்க நீங்கள் கேட்ட கேள்வி. கைரேகை கொடுக்கணும் அப்படின்னு ஆண் வந்து வலது ரேகைங்க. ஆண் வந்து வலது கை ரேகை. ஏன்னா வலது கை வந்து சூரிய நாடி, பெண் வந்து இடது கை ரேகை. இடது கை வந்து பார்த்தீங்கன்னா சந்திர நாடி. அதனால தான் பரமேஸ்வரன் பார்வதி தேவிக்கு இடதுபுறம் இடம் கொடுத்துருக்கிறார். இது வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய மகரிஷிகள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ உங்ககிட்ட உங்க ரேகை கொடுத்துட்டு போனா ஸ்பாட்லயே வந்து நீங்க அதுக்கான பலனை சொல்வீங்களா, இல்லை குறிப்பிட்ட நாள் வர சொல்வீங்க? அதாவது இன்னைக்கு வேலையினுடைய பளு அதிகமாயிடுச்சு, நேரம் பத்தல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து நேரம் கொடுக்குறோங்க. ஒரு மனிதன் 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னா நாங்கள் 16 மணி நேரம் வேலை பார்க்குறோம். எந்த அளவுக்கு எங்களால் ஒருத்தவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சி நாங்கள் வேலை பார்க்குறோமோ எங்களால் அதை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல. அதனால் இப்போ என்ன ஆகுது, ஒரு நேரம் வந்து ரேகை கொடுத்தாங்கன்னா ஓலைச்சுவடி இருக்குதா இல்லையாங்கிறத அடுத்த ஒரு 45 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே உறுதிப்படுத்திடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதுக்கான உள்ள ஓலை எடுத்த பிறகு அவங்கள உட்கார வச்சே ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கும் போதே நாங்கள் நோட்புக்கில் அதை காப்பி பண்ணுவோம். அந்த ஓலையில் உள்ளது எல்லாத்தையும் நோட்புக்கில் எழுதி அதுக்கப்புறம் படித்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த நோட்புக்கையும் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம், அந்த ரெக்கார்ட் காப்பியும் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். இப்போ நேரம் பத்தாதனால இப்போ நாங்கள் வந்து நிறைய ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் எடுத்துக்கிறோம். ஏன்னா வரக்கூடியவங்க என்ன எதிர்பார்த்து வராங்க, என் பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா. வரக்கூடிய 99.9% மக்கள் வரவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வராங்க. பிரச்சனை வந்து டிஃப்ரெண்ட்டு, ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமான பிரச்சனை இருக்குது. அப்போ பிரச்சனை வரும்பொழுது அதை நம்ம வந்து முழுமையாக அதை வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம். அந்த பிரச்சனை எங்கேருந்து உருவாகுது, என்ன கர்மாவால் இந்த பிரச்சனை உருவாகுது, ஏன் இவங்களால வந்து அதிலிருந்து மீண்டு வர முடியாத போகிறாங்க, ஏன் இவ்வளோ கோயில் குளங்கள் போயும் அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்காத போகுது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ரொம்ப அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், சரி நம்மள்கிட்ட பார்க்குறாங்களா, இதுக்கப்புறம் அவங்க வேறு எங்கேயுமே சந்தேகம் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதை நான் வந்து ரொம்ப நேரத்தை வந்து ஒவ்வொருத்தவங்களும் நான் வந்து எடுத்துக்கிறதே கிடையாது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 மணி நேரத்தில் படித்து கொடுத்துடணும், அடுத்தது ஆட்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க, அப்படிலாம் நாங்கள் பண்ணுறதே இல்லை. ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள கம்ப்ளீட்டாக தெளிவுபடுத்தி அவங்களுக்கான தீர்வை கொடுத்து அனுப்பிடுறோம். இப்போ நாடி படிக்கிறப்போ இது என்னோட நாடிதான்றது வந்து எப்படி வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க நம்புவாங்க, எதை வச்சு உறுதிப்படுத்துறது? உங்கள் நாடி படிச்சிடலாங்களா, ஆனால் படிச்சுட்டா நீங்கள் எல்லாத்தையும் அப்புறம் நீங்கள் வெளியில் வந்துட்டுனா நீங்கள் எதுவும் நினைக்கக்கூடாது. நான் ஓப்பன் சேலஞ்ச் இல்லை, அப்படி கிடையாது. இது வந்து தொழிலுக்கோ கேமராவுக்கோங்கிறதெல்லாம் கிடையாது. உங்கள் நாடி எடுக்கிறேன், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களை பற்றி உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை நான் ஓப்பனாக 4 விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் அக்ரினா ரெடி. அப்போ உங்களை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்த நான் ஓப்பனாக பேசுவேன். எப்போ லவ் பிரேக் ஆனதுன்னு சொல்லுவேன், எதனால் பிரேக் ஆனதுன்னு சொல்லுவேன், லவ்வோட தான் போனதா இல்லை அதுக்கு மேலே ஏதாவது இருந்ததாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். எல்லாமே அந்தரங்கம் எல்லாமே வந்துடும், A to Z உங்களை பற்றி சொல்லுவேன். அப்போ உண்மையாக தான் நீங்கள் ஒத்து தானே ஆகணும். அப்பா அம்மா பேர் விட்டுருங்க, அது மட்டுமே அடையாளம் கிடையாதுல்ல. அப்பா அம்மா பேரை மட்டுமே நம்ம அடையாளமாக எடுத்துக்கிட்டா நிறைய இடத்துல நாடி தூரம் தப்பாக போகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. இப்போ ஏன்னா என்னுடைய அப்பா பழனிசாமினா இதே கந்தவேல் பழனிசாமிங்கிற பேர் அவங்க எத்தனை பேர் இருப்பாங்கல்ல. அப்போ வந்து உங்களுடைய அப்பா அம்மாங்கிற ஒரு அடையாளம் போல உங்கள் வாழ்க்கையினுடைய கிரகநிலை, உங்கள் வாழ்க்கையில் இதற்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பேசுறது தான் நாடி ஜோசியம். ஏன் சார் இப்போ எல்லாருக்குமே வந்து முன்ஜென்மம் மறுபிறவி இது மேலே நம்பிக்கை இருக்கான்னு தெரியாது. ஆனால் நாடி ஜோதிடத்தில் நம்ம முன்னாடி என்னவா இருந்தோம் அடுத்த பிறவி இருக்கான்லாம் சொல்ல முடியும்? கண்டிப்பாக சொல்லாங்க. அதுதான் நான் திருப்பி சொல்கிறேனே, உங்களுடைய கருமாவை, அந்த கருமா தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுக்குது, நான் என்ன செஞ்ச பாவம் என்ன, எனக்கு பரிகாரம் வேணும்னே வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு பலன்கிறத தான் பிரச்சனை அவங்களுக்கு தெரியுது, என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. தீர்வு வேணும் தான், தீர்வு கிடைக்காது தானே நீங்கள் அலைகிறீங்க. அந்த தீர்வுக்காக வரக்கூடியவங்க என்கிட்ட நிறைய பேர் உண்டு. என்கிட்ட இல்லை, அவர் பேரை தேடி வராங்க, அதை நம்ம அவங்க மூலமாக எடுத்து கொடுக்குறோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.